ஆதி காலத்துல குரங்குல இருந்து மனிதர்களோட இப்ப இருக்கக்கூடிய இந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்து வந்தோமா? இவ்ளோ மாற்றங்கள் குரங்குல இருந்து நம்ம மனிதர்களா மாறும்போது நடந்திருக்கா? அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரிதான் இன்டர்நெட்டோட சேவையும் அதோட பயன்பாடும் இப்ப ரொம்ப அதிகமா மாறி இருக்கு. இமெயில், Facebook, ட்விட்டர் இந்த புத்தகத்தை எழுதியவர் தூரன். தூரன் அவர்கள் இந்த புத்தகத்துல இன்டர்நெட் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க, அதுவும் முக்கியமா இமெயில், Facebook, ட்விட்டர் இது மூணையும் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைப்பா எடுத்து அதுல இதோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றதுதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல எடுத்துக்கிறது வந்து இமெயில் தான். ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த இமெயில் அப்படின்றது எப்படி உருவானது, இதோட வரலாறு என்ன, யாரு உருவாக்கினாங்க, இது எதற்காக வந்து பயன்படுத்தினாங்க, இதோட பயன்பாடு அப்போ எந்த அளவுக்கு இருந்தது, அந்த இமெயில் அப்படின்றது அதுல என்னென்னலாம் பண்ணலாம், அதுல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. இமெயில் அப்படின்னா அதுதான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல பல காதலர்களுக்கும் பல பிசினஸ் வாய்ப்புகளுக்கும் பல பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இப்ப வரைக்குமே அது வந்து பயன்பாட்டுல தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த இமெயிலையும் தாண்டி பல விதமான சமூக தளங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல ரெண்டு தான் இந்த Facebook, ட்விட்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்ப Facebookோட வரலாறு என்ன, ட்விட்டரோட வரலாறு என்ன, இமெயில இருந்து Facebook எப்படி மாறுச்சு, இப்ப எத்தனை பேர் வந்து இதை பயன்படுத்துறாங்க, இதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதுல இருக்கக்கூடிய நல்லது என்ன அப்படின்னு பல விஷயங்களையும் ரொம்ப அழகா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த இமெயில இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட ரொம்ப கவனிச்சு இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு விஷயங்கள் கூட இப்ப இருக்கக்கூடிய இந்த இமெயில இருக்கு, அந்த காலத்துல அது அப்படி இருந்தது அப்படின்றது கூட ரொம்ப அழகாவே இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த புத்தகத்தை பத்தி தான் கேட்க போறீங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் உங்களுக்காக நான் சொல்ல போறேன். இந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் வந்து புரியும். இமெயில், Facebook, ட்விட்டர் இதெல்லாம் அப்ப ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தது, இப்ப நம்மள எப்படி ஆட்டி படைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, புத்தகத்துக்குள்ள போலாமா? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க